இன்சூரன்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த வீடியோல ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இன் டீட்டெயிலா பார்ப்போம். மெடிக்கல் எமர்ஜென்சி எப்பனாலும் வரலாம். ஆனா நீங்க ஃபினான்ஷியலா ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸே ட்ரெயின் பண்ற அளவுக்கு இருக்கு. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு குஷன் மாதிரி, ஒரு பேக் போன் மாதிரி. உங்க சேவிங்ஸும் சேஃபா இருக்கும். ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது தான். தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எவ்ரி இயர் ஒரு ஸ்மால் ப்ரீமியம் கட்டுவீங்க. யாராச்சும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு பதிலாக அவங்களோட பில்லை பே பண்ணிடும். அதனால அந்த பில்லை பே பண்றதுக்காக அசெட்டை விற்கவோ லோன் எடுக்கவோ அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க சென்னையில இருந்து பெங்களூருக்கு கார்ல டிராவல் பண்றீங்க. அப்போ கார் பிரேக் டவுன் ஆகுது. ரோட் சைடில் ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கும் போது அப்போ போகிறவங்க ஒருத்தவங்க அவங்க காரை நிப்பாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் கடவுள் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் உங்களுக்காக எப்பவும் இருக்கும். ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு ரேண்டமாக சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டா கூட 5 to 7 lakhs ஆகுது. ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் ஒரு பைசா கூட உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ், அது ஒரு பர்சனுக்கு தான் கவர் ஆகும். ஸோ அன்மேரிட் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் இருக்குது, ஹோல் ஃபேமிலிக்கு கவர் ஆகும். மேரிட் பீப்புள் வித் கிட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். சீனியர் சிட்டிசன் பிளான், இது யாருக்குன்னா பேரண்ட்ஸ்க்கு இல்லை ஃபேமிலியில் இருக்க எல்டர்லி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளான். கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர், இது எக்ஸ்பென்சிவான டிசீசஸை கவர் பண்ணுது. ஹார்ட் டிசீஸ், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், அந்த மாதிரி. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை பை பண்ணுறது ஒரு லேடி அவங்க டெலிவரிக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணுற மாதிரி. நல்ல கேர் தான் தேவையே தவிர சீப்பஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. நான் இவ்வளோ எங்கே இருக்கேன், எனக்கு இப்போ இந்த இன்சூரன்ஸ்லாம் தேவையா அப்படின்லாம் யோசிப்பாங்க. எனக்கு என் கம்பெனி இன்சூரன்ஸே போதும் அப்படின்னு யோசிப்பாங்க. எம்ப்ளாயர் பாலிசிஸ்லாம் 2 to 3 lakh தான் கவர் பண்ணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. டயாபெட்டிஸ், பிபி, இந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்லாம் இருந்தால் கவர் ஆகாது அப்படின்னு ஒரு மித் இருக்கு. அது கிடையவே கிடையாது. நீங்க முன்னாடியே ப்ராப்பரா டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதையும் கவர் பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு சின்ன ப்ரீமியம் ஃபியூச்சர்ல லேக்ஸ்ல உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்க போகுது.